இது வெள்ளிக்கிழமை காலையில் சாமிக்கு நெய்வேத்தியம் கொடுத்ததுக்கப்புறமா மதியானம் வந்து சமைச்சிட்டோம். மதியானம் என்னென்ன சமைச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், சாப்பாடு, சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், பாயாசம் இதுதான் வந்து சமைச்சிருந்தோம். சாமிக்கு இதெல்லாம் வந்து நெய்வேத்தியம் கொடுத்ததுக்கப்புறமா தாம்பூல பையெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்து தாம்பூல பை வந்து போட்டுட்ருந்தாங்க. நான் வந்து வெளியில் சாயந்தரமாக வந்து வர சுமங்கலிங்களுக்கெலாம் வந்து கொடுக்கறதுக்காக பிரசாதம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சாயந்தரமாக கொடுக்கறதுக்கு என்ன பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல், கேசரி, பருப்பு பாயாசம், சுண்டல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பிரசாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து மாலையை வந்து கையோடு கோர்த்தாச்சு. எப்போவுமே வருஷம் வருஷம் கடையில் தான் வாங்குவேன். இந்த வருஷம் வந்து நானே வந்து கோர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மகாவும் சூர்யாவும் சேர்ந்து இந்த இடமெல்லாம் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோடய தங்கச்சியும் வந்து சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ விநாயகர் ஸ்லோகம் எல்லாம் வந்து சொல்லி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எந்த பூஜை பண்ணாலும் மஞ்சள் பிள்ளையார் இல்லை அப்படின்னா அந்த பூஜை நிறைவடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விநாயகரோட பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே வந்து மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சி நான் பிடிச்ச புடியில் வந்து உட்காரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற பூஜையில் எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி அந்த பாடலையும் வந்து எல்லோரும் வந்து கைத்தட்டிக்கிட்டே வந்து பாடிட்டு 7 குழந்தைங்கள உட்கார வச்சு அவங்க கை காலுக்கெல்லாம் வந்து மஞ்சள் பூசி வளையல் போட்டு விட்டு அவங்கக்கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அடுத்ததாக கன்சீவாக இருக்க பொண்ணுங்களுக்கு வளையல் போட்டு விட்டு அவங்கக்கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத பெண்களுக்கு அம்மன் முன்னாடி வரலட்சுமி அம்மனுக்கு முன்னாடி வச்சு வளையல் போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே வந்து குழந்த பிறந்துடும். ஸோ அவங்களுக்கும் வந்து வளையல் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்த சுமங்கலிங்களுக்கு எல்லாம் நானும் பொட்டு வச்சு விட்டேன். அவங்களும் எனக்கு பொட்டு வச்சுட்டு அவங்கக்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். பூஜை ரொம்ப சிறப்பாக இருந்தது. வீடு ஃபுல்லாக அப்படியே சுமங்கலிங்களாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆசீர்வாதம்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்த சுமங்கலிங்களுக்கெல்லாம் தாம்பூல பை வந்து கொடுத்தாச்சு. ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கிறனால ஒரு சிலர் வந்து வராமல் இருந்தாங்க. அவங்களும் வந்து அடுத்து நைட்டெல்லாம் வந்து அவங்களும் வந்து தாம்பூல பை வாங்கிக்கிட்டாங்க. ஃபைனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கும் வந்து தாம்பூல பை கொடுத்துட்டேன். பூஜை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது.